போகி பண்டிகை வந்தாலே பல பொருட்களை நம்ம தேவையில்லைன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உண்மையிலேயே நம்ம வீட்டில் அதிகமான பொருட்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது அலங்கோலமா அங்கேயும் ஒண்ணுமா இங்க ஒண்ணுமா குப்பை மாதிரி அங்கங்க இருக்கும். இது ஏன் நிகழுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பொருள் மீதான ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. சில பொருட்கள் நமக்கு நினைவுகளை ஏற்படுத்துறதுனால அந்த பொருளை நம்ம தூக்கி போடுறதுக்கு மனசு இருக்காது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த பொருளை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், இதை தூக்கி போடுறதுக்கு நமக்கு மனசு வராது. இன்னொன்னு, இந்த பொருட்கள் சேர 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 என்ன ஆகும்னா, வீட்டில் இடமே இல்லாம அந்த பொருட்கள் மட்டும்தான் இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கும். நம்ம நினைச்ச நேரத்தில் ஒரு பொருளை நம்ம தேடி எடுக்கிறதும் கஷ்டமாயிடுது. இதுதான் முக்கியமான காரணங்கள். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, டீக்ளட்டர் பண்ணணும். அதாவது டீக்ளட்டர்னா எந்தெந்த பொருள் தேவையில்லையோ அந்தந்த பொருளை நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுக்கு சைக்கலாஜிக்கலா மேரி கோண்டோ அப்படின்னு ஒருத்தங்க ஒரு மெத்தடை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு பொருளை எடுத்துட்டு இந்த பொருள்னால எனக்கு என்ன மன மகிழ்ச்சி ஏற்படுது, அப்படி மன மகிழ்ச்சி ஏற்பட்டா அதை வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கி தூர போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ரெண்டாவது, ஒரு பொருளை தேவையில்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னா, அல்லது ஒரு ரூமா போய் நம்ம கிளீன் பண்ணுவோம், அப்படி ரூமா கிளீன் பண்றதை விட பொருளா நம்ம கிளீன் பண்ணணும். அவங்க ஒரு ஆர்டர் சொல்றாங்க, ஒரு வீட்டை ஆக்கிரமிச்சிருக்கோம், ஸோ அதனால முதல்ல நீங்க தேவையில்லாத துணிகளை ரிமூவ் பண்ணுங்க, ரெண்டாவது தேவையில்லாத புத்தகங்களை ரிமூவ் பண்ணுங்க. பொருள் வைஸா நம்ம என்ன பண்ணணும்னா தேவையில்லைன்னு சொல்லி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பொருட்களை ஆர்டர் பண்ணணும் அல்லது ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மூணாவது பேப்பர்ஸ், நாலாவது மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ், அதாவது கொமோனோன்னு சொல்றாங்க அதுக்கு பெயர். வீட்டில் தேவையில்லாத பொருள் நிறைய அங்கங்க சேரும். இப்படியா சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ் தான் கடைசியா நீங்க போட சொல்றாங்க. சென்டிமெண்டல் ஐட்டம்ங்கிறது ஒரு கிஃப்டா வந்தது இந்த மாதிரியான பொருட்கள். அதே மாதிரி அதாவது ஒரு பொருள் உள்ள வந்தா இன்னொரு பொருள் வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு அடிப்படையாக இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லா பொருளும் சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா OIOO பிரின்சிபல், ஒன் இன் ஒன் அவுட் பிரின்சிபல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வீடு சுத்தமாகவும் அழகாகவும் காட்சி அளிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.